தரேன். அந்த கோவில் கட்டினவர் தான் இந்த கோவில் கட்டியிருக்காரு. பல்லவர்கள், சோழர்கள் இப்படி நம்ம மேலே போனோம். இந்த இடத்த விட்டு எனக்கு போகிறதுக்கே மனசு வரல. பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு, இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன். இன்றைக்கி வந்து நம்ம உத்திரமேரூருக்கு போக போகிறோம். உத்திரமேரூரில் வந்து நிறைய கோவில்கள் இருக்குது. உத்திரமேரூர் கல்வெட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ். இப்போ நாங்கள் மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது காலையில். ஸோ இன்றைக்கி வந்து உத்திரமேரூர் போய் ட்ராவல் பண்ணி எல்லா கோவில்களும் சுற்றி பார்க்க போகிறோம். பட் எந்த கோவில் ஃபஸ்ட்டு போக போகிறோம்னு தெரியல, நிறைய கோவில் இருக்குது. இந்த வீடியோ டைட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உத்திரமேரூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ரொம்பவே அழகான ஊர். உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த நம்ம எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து அப்போ எப்படி இருந்தது, எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அவங்களோட ஆட்சியாளர்கள்ன்றது வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த கல்வெட்டுக்கள் எல்லாமும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு கோவிலில் இருக்க வேண்டிய எல்லாமே இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு கோவில். கல்வெட்டுக்கள், ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தமான விஷயம், ஆர்கிடெக்சருக்கு சம்மந்தமான விஷயம், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சம்மந்தமான விஷயமும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான கோவில் தான் இந்த கோவில், சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலுக்கு இந்த டைட்டில் ஏன் வச்சோன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்த விலாக்லேயே ஒரு ரொம்ப முக்கியமான விலாக்ஸில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது அப்படிப்பட்ட கோவில். ரொம்ப ரொம்ப அழகான ஆர்கிடெக்சர், ரொம்ப ரொம்ப அழகான வேறு ஃபீல் கொடுத்த கோவில். அதனால தான் இப்படி பேர் வச்சுருக்கோம். ரொம்ப சிறப்பம்சங்கள் இந்த கோவிலுக்கு இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமாளுக்கும் 9 பெருமாள்கள் இருக்காங்க இங்கே, நவமூர்த்திகள். அதில் ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு கோவிலுக்கு உண்டான எல்லா சிறப்புமே ஒரு பெருமாளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, தட்சிணாமூர்த்தி. நீங்கள் இந்த கோவிலை பற்றி ஏதாச்சும் படிச்சிங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்குற விஷயம் வந்து தட்சிணாமூர்த்தியோட உருவம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வைஷ்ணவ கோவில்களிலும் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்கள் ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோஸ்லேயும் ஃபோட்டோஸ்லேயும். பட் இந்த வீடியோவில் நம்ம அதை காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரகாரத்தை அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சன்றவர், அந்த கோவிலில் இருக்கிறவர். அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு இதையும் நீங்கள் ஷூட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நம்ம அந்த விமான பிரகாரம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் திறந்து நம்மளை விமானத்தை சுற்ற வச்சு எடுத்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்கள். கோவிலில் முக்கியமான விஷயங்கள் சிலது நான் இப்போ சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அனந்த பத்மநாப சுவாமி வந்து 2வது ஃப்ளோரில் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சன்னதியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளுமே இருக்காங்க ஒரு சன்னதிக்குள்ளேயே. இது வந்து இந்தியாவிலே வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும்தான். அதே மாதிரி நவமூர்த்திகள் 9 மூர்த்திகள் வந்து இங்கே இருக்கிறதும் இந்தியாவில் ஒரு விமானத்துக்கு கீழே இப்படி 9 மூர்த்திகள் இருக்கிறது வந்து இங்கே மட்டும்தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆகமம் இருக்கணுமாம், ஒரு வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஒரு வீடு இருக்கணும்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு நவமூர்த்தி இருக்கணும் அப்படின்னா அந்த ஊர் இப்படிலாம் இருக்கணுன்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த ஊர் இருந்ததுனால இந்த நவமூர்த்திகள் பிரதிஷ்டை இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயமா அங்கே 12,000 வேத பாராயணம் பண்ணுறவங்க இருந்தாங்களாம். அதனால தான் வந்து இந்த நவமூர்த்தி பிரதிஷ்டை இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த ஊரில் இருக்க வேண்டிய இடங்கள், இந்த ஊரில் ஆறு இப்படி இருக்கணும், மேடு இப்படி இருக்கணும், பள்ளம் இப்படி இருக்கணும், அது எல்லாமே வந்து சரியாக இருந்ததுனால அந்த ஊரில் இந்த கோவில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். பின்னாடி கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில். ரொம்பவே அழகான சிறப்பம்சம் வாய்ந்த நிறைய சிறப்பு விஷயங்கள் இருக்குது இந்த கோவில் பற்றியான விஷயங்கள். இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி சம்மந்தம், இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல்வெட்டு பற்றி என்னென்னா, அந்த எலெக்ஷன் சிஸ்டம் அந்த காலத்தில் இங்கே ஆட்சி முறை எப்படி இருந்தது, எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அவங்க மக்களை அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த கல்வெட்டில் இருந்தது. அதனால் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு ரொம்பவே ஃபேமஸ். அதெல்லாமும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோவில் கோபுரமே ரொம்ப வித்தியாசமாக அழகாக நிறைய சிற்பங்களோடு இருக்குது. இந்த கோவில் பற்றியான எல்லா விஷயங்களும் நான் இப்போ சொல்கிறேன், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது முன்னாடியே.
இங்கே பாருங்கள், இந்த பார்க்கடல் கடைகிறாங்களே அந்த சிற்பம்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான கோபுரம். வாங்க கோயில் உள்ள போகலாம். நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபுரத்தில். இந்த கோபுரத்தையே நீங்கள் ரொம்ப நேரம் ரசிக்கலாம். இங்கே ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர். இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்ம கோயில் உள்ள போனோம். இங்கே கொடிமரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மன் அவரால் கட்டப்பட்டது. நம்ம வைகுண்ட பெருமாள் கோவில் உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் தெரியும்ல, அந்த கோவிலில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அந்த கோவில் கட்டினவர் தான் இந்த கோவில் கட்டியிருக்காரு. பல்லவர்கள், சோழர்கள், சம்புவராயர்கள், அதுக்கப்புறமா விஜயநகர பேரரசு எல்லாருனாலையும் இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோபுர அமைப்பு பாருங்கள். நம்ம இப்போ கோயில் உள்ளே போகலாம். இங்கே கருடர் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் உள்ளே போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நவமூர்த்திகள் இருந்தாலும் இந்த 3 மூர்த்தி, சுந்தரவரதர், வைகுண்டவரதர், அதுக்கப்புறமா அனந்த பத்மநாத சுவாமி, அதுதான் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலத்தில் இருக்காங்க. அதனால் இவங்கள மெயினாக சொல்லலாம். எல்லாருமே வந்து ஈஸ்ட் நோக்கி, இவங்க 3 பேரும் ஈஸ்ட் நோக்கி இருக்காங்க, கிழக்கு நோக்கி இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வரதர்கள் இருக்காங்க இங்கே. இது வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 5 வரதர்கள் யாராருன்னு கேட்டிங்கன்னா சுந்தர வரதர், வைகுண்ட வரதர், அச்சுத வரதர், அனிருத்த வரதர், கல்யாண வரதர். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வைகுண்ட வரதர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார். மற்ற 4 பேரும் 4 திசையை நோக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்களுக்கு காட்சி அளித்தாங்க. அதே மாதிரி ஆனந்தவள்ளி தாயார் வந்து இவங்களுக்கு திரௌபதிக்கு காட்சி தந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாண்டவர்களுக்கு, சுந்தரவரதர் மெயினாக சுந்தரவரதர் வந்து பீமனுக்கும், மேலே வைகுண்டவரதர் யுதிஷ்டருக்கும், அச்சுதவரதர் அர்ஜுனனுக்கும், அனிருத்தவரதர் நகுலனுக்கும், கல்யாணவரதர் சகாதேவனுக்கும். இன்னும் யூனிக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சயன கோலத்தில் இருக்க அனந்த பத்மநாத சுவாமி காவேரியில் எப்படி ஆறுகள் 2 பக்கமும் போதோ அதே மாதிரி வந்து இங்கேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு கங்கை யமுனைன்னு சொல்லிட்டு துவார பாலகிகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. துவார பாலகர்கள் தான் இருப்பாங்க பெருமாளுக்கு. துவார பாலகிகள் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா சன்னதிலையும் பெயிண்டிங்ஸ் இருந்து தான் இப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெயிண்டிங்ஸ்லாமும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு அரசவையில் எப்படி இருக்குமோ பெயிண்டிங்ஸ், அந்த மாதிரி பேக்ரவுண்டில் பெருமாளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது சுந்தர வரதராஜ பெருமாள் சன்னதி. இங்கே வந்து 9 பெருமாள்கள் இருக்காங்க மூலவரா. இப்படி நம்ம மேலே போனோம். இங்கே வைகுண்ட பெருமாள், வைகுண்ட வரதர். ஸ்ரீ வைகுண்ட வரதர். வைகுண்ட வரதர் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து சுந்தரவரதர் நின்ற கோலம், வைகுண்ட வரதர் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். இவங்க எல்லாருமே மூலவர்ன்றதுனால நான் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கிருஷ்ண அர்ஜுனர் இங்கே உள்ள பாருங்க. யோக நரசிம்மர்.
இந்த விமானம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி வராகர். இங்கே வைகுண்ட வரதர் பார்த்தோம்ல, இப்போ இன்னொரு ஃப்ளோர் மேலே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கல்ல. அடுத்த நிலை. ஸ்ரீ ரங்கநாதர். இதுதான் கடைசி நிலை. அனந்த பத்மநாபன் சன்னதி. கீழே நின்ற கோலம், அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அமர்ந்த கோலம், அதுக்கப்புறமா கிடந்த கோலம். இங்கேருந்து பாருங்கள் கோபுரங்கள் வியூ ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவில் ரொம்ப அற்புதமான கட்டமைப்பு. அது முருகர் கோவில். இந்த இடத்த விட்டு எனக்கு போகிறதுக்கே மனசு வரல. பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்ரீவத்சன் ஒருத்தர் ரொம்ப நம்மளோட வியூவர், அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிறவர் நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்து சொன்னார் நம்மளுக்கு. மேலே அனந்த பத்மநாபன் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து சிவன் இருக்கார், லெஃப்ட் சைடு பிரம்மா இருக்கார், தொப்புள் கிட்டேயும் வந்து பிரம்மா இருக்கார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டேய மகரிஷி அவர் இருக்கார். மும்மூர்த்திகள் ஒரே சன்னதியில் காட்சி அளிக்கிறது இங்கே மட்டும்தானா. அதுக்கப்புறமா வந்து வராகமூர்த்தி அவர் வந்து ரொம்ப விசேஷம்னாரு. ஒரு கோவில் உண்டான விஷயங்கள் ஒரு சன்னதிக்கும் ஒரு கோவிலுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஒரு சன்னதியில் இருக்க பெருமாளுக்கும் இருக்குன்றது வந்து மிக சிறப்பான விஷயமா இந்த கோவிலில். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர் வந்து மோஸ்ட்லி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து நம்மளுக்கு இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேயும் போயிட்டு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழி தான். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஒரு வியூ தான். அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு தேர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் சிற்பங்கள்லாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு, இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கார். அதோ தெரிகிறாரா? அது வந்து தட்சிணாமூர்த்தி. எந்த ஒரு வைஷ்ணவ கோவிலுமே இந்த மாதிரி இருக்காது. அச்சுத வரதர் கீழே. இது விமானம், தாயார் விமானம்.
கார்னரில் உங்களுக்கு தெரியுதா அனந்த பத்மநாபன் சன்னதி மேலே இறங்கி வராரு பாருங்க, சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வரதராஜ பெருமாள், வைகுண்ட பெருமாள், அதுக்கப்புறமா மேலே அனந்த பத்மநாப சுவாமி எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்திருக்கோம். இந்த பக்கம் சுற்றி வர போகிறோம். தாயார் சன்னதி இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த விமானம் நம்மளுக்கு அழகாக தெரியுது. வாவ், உண்மையாலே ரொம்ப அழகான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது. அங்கெல்லாம் கல்வெட்டுக்கள் இருக்குது அந்த இடத்துல. உங்களுக்கு இந்த கோவில் கல்வெட்டு ரொம்பவே விசேஷம், ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸ்ரீ அச்சுத வரதர். இவங்க யாருன்னு தெரியல. ஐ திங்க் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். அச்சுத வரதர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அச்சுத வரதர் அவங்களுக்கு இப்படியே தாயார் சன்னதி, ஆனந்தவள்ளி தாயார். பாருங்க, இங்கே இன்னொரு வரதர் இருக்கார், அனிருத்த வரதர். அனிருத்த வரதர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சிற்பம் பாருங்கள், 2 சிற்பம். இந்த வரதர்கள் இங்கே இருக்க 5 பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் 5 பேருக்கும் காட்சி அளித்தவங்க. அதுக்கப்புறமா தாயார் வந்து திரௌபதி அவங்களுக்கு காட்சி அளித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இழந்த சக்தியெல்லாம் இந்த இடத்துல பெற்றாங்க அப்படின்றது ஒரு புராண வரலாறு. ஆண்டாள் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கல்யாண வரதர். இங்கே பாருங்கள், இவர் ஆக்சுவலாக இது புத்தர் தாமரை மேலே இருக்கார். நான் கீழே போய் கல்வெட்டுக்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இவர் கல்யாண வரதர். இவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சகாதேவன் அவருக்கு வந்து காட்சியளித்தாராம். அவர் வந்து ஜோதிடம் அதுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர். அவர் ஜோதிடங்கள் அந்த முன்னாடி கணிக்கிறது அதில் வந்து ஸ்பெஷலானவர். இவர்கிட்ட வந்து ஜாதகத்தை வச்சு கல்யாணத்துக்கு கேட்டால் 5 வாரங்களில் கல்யாணம் வந்து இது முடிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஐதீகங்கள் இருக்குது. கல்யாண வரதர். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் கல்வெட்டுக்கள். ரொம்பவே ஃபேமஸ் இந்த கல்வெட்டுகள் வந்து. ஆட்சி முறை நம்மளோட அந்த காலத்தில் எப்படி செலக்ட் பண்ணாங்க ஒரு லீடரையும் அப்படின்றதுக்கான கல்வெட்டுக்கள் இங்கே இருக்குது.
இங்கே அச்சுதவரதர், அனிருத்தவரதர், கல்யாணவரதர், சுந்தரவரதர், அதுக்கப்புறமா வைகுண்டவரதர். இங்கே 5 வரதர்கள் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ எழுதியிருக்காங்க பாருங்கள் கல்வெட்டு. இந்த கர்வில் இருக்க சிற்பங்கள் ஆண்டாள் சன்னதி. நாங்கள் கல்வெட்டுக்கள்லாம் பார்த்துட்டு இப்படி வந்துட்டோம். இங்கே வேதாந்த தேசிகர் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆழ்வார்கள் சன்னதி. நம்ம இப்போ வெளியே போயிட்டு வெளி பிரகாரங்களை சுற்றி பார்ப்போம். நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். பட் இந்த வெளி பிரகாரம் சுற்றுற வழி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பழைய மண்டபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அப்படியே ஒரு ஆள் மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. பட் மெயின்டைன் பண்ணல. இது யூஸ் பண்ணாமல் இந்த இதுவெல்லாம் போட்டு வைக்கிற இடங்கள்லாம் வச்சுருக்காங்க. பட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தருது இந்த இடம். சூப்பரான ஃபீல் இல்லை? எப்படி இருக்குல்ல? உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இந்த பிரகாரமும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது கோசாலைன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஷெட்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்குது? ஐ திங்க் வாகன மண்டபமாக இருக்கும். வாகன மண்டபம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போது இந்த கோவிலோட வரலாறு, புராண வரலாறு எல்லாமே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பற்றியான விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோவில் கட்டப்பட்ட காலம் 8ஆம் நூற்றாண்டு 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஆர்கிடெக்சர். இந்த 3 நிலை இந்த விமானம் இல்லை கோபுரம் சொல்லலாம்ல, அது பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருக்கோஷ்டியூரில் இருக்கான், அதுக்கப்புறமா கூடல் நகரில் இருக்கான், அதுக்கப்புறமா இங்கே இருக்குது, அதுக்கப்புறமா வைகுண்ட பெருமாள் கோவில் பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, அதுக்கப்புறமா அஷ்டலட்சுமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் இருக்க கோவில். இந்த கோவிலில் 9 பெருமாள் இருக்காங்க. இந்த நவப்பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் இருக்காம், நிறைய விஷயங்கள் இருக்காம். அந்த காலத்தில் இங்கே 12,000 பேர் வேதம் பாராயணம் பண்ணுறவங்க இருந்ததுனால தான் இந்த கோவில் 9 பெருமாளோட இங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்களாம். அது ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழர், அதுக்கப்புறமா கிருஷ்ணதேவராயர் அவங்களும் இங்கே திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில். இந்த கோவிலில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கல்வெட்டுக்கள். அப்போது எலெக்ஷன் சிஸ்டம், தேர்தல் முறை எப்படி இருந்ததுன்ற விஷயங்கள் இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள்ன்றது ஒரு தனி சிறப்பு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே இருக்க 5 வரதர்கள். இந்த அக்ஞான வாசம்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் போனது அப்போது அவங்க வரதரை சேவித்தப்போ 5 பேரும் காட்சியளித்தாங்க. 5 பேருக்கும். சுந்தர வரதர் கீழே இருக்கார்ல நின்ற கோலத்தில், அவர் பீமனுக்கும், வைகுண்ட வரதர் மேலே இருக்கார்ல அவர் யுதிஷ்டருக்கும், அச்சுத வரதர் அவர் அர்ஜுனனுக்கும், அனிருத்த வரதர் அவர் நகுலனுக்கும், கல்யாண வரதர் அவர் சகாதேவனுக்கும் காட்சியளித்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த கோவிலோட சிறப்பு அம்சம். நிறைய வேண்டுதல்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோவில் பற்றியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன்.
பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. டெய்லி நாங்கள் வீடியோ போடுவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கதையை சொன்ன பிறகு, இந்த விஷயங்கள் கதை மீன்ஸ் இந்த வரலாறுலாம் சொன்ன பிறகு நம்ம இந்த ஸ்ரீவத்சன் வந்து எங்களை மீட் பண்ணார். அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னார், நிறைய இன்னும் கூடுதலான விஷயங்கள் சொன்னார். அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் திரும்பியும் நாங்கள் போய் காமிச்சார். அந்த உள்ள அனந்த பத்மநாபன் சன்னதி உள்ளே திறந்து காமிச்சார். அதுக்கப்புறமா அந்த பிரகாரங்களை சுற்றி காமிச்சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோவில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில். கண்டிப்பாக வாங்க. இங்கே ரொம்ப வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. உண்மையிலே அந்த விமானம்லாம் பார்க்க சொல்ல இன்னொரு வாட்டி அவருக்கு ஸ்ரீவத்சனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப உங்களுக்காகவும் அந்த வியூ கிடச்சிது அவரால். இதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கோவில் இந்த நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கோவிலுக்கு வரோம். உங்கள் ஹெல்ப்போட உங்கள் அந்த கோவிலை வந்து மக்களுக்கு காட்டலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஸ்ரீவத்சன் வந்ததுனால தான் எங்களுக்கு அந்த விமானம் வியூ வந்து மேலே கிடச்சிது. அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரிஞ்ச கோவில், நீங்கள் க்ளோஸாக இருக்க கோவில் பற்றிலாம் சொல்லுங்கள். நாங்கள் அங்கே வரோம். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் அண்ட் நவீன்.